ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுக்கு இந்த பாட்டிலுக்கு வந்து சாக்ஸ், வீணாக போன சாக்ஸ் இருக்குல்லங்க, அதை வந்து வெட்டி பாருங்க. இதோட இப்படி வெட்டி நம்ம போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் பாருங்க, நம்ம கையெல்லாம் ஆகாது. இந்த பாருங்க எப்படி வலிஞ்சிருக்குது. இந்த சாக்ஸை வெட்டி இப்படி போட்டோம்னா கொஞ்சம் மேலே எவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்கள். கை வழுக்கவும் வழுக்காது. இவங்க இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறதுக்கு இப்படி ஊற்றிக்கலாம். இப்படி வளைஞ்சிட்டு வந்தாலும் இதில் போயிருங்க, நம்ம கை பிசு பிசு பிடிக்காது. அதுக்கும் போனால் பாருங்கள், இந்த எண்ணெய் ஜாடிக்கு போட்டுக்கலாம். இப்படி வெட்டி கையெல்லாம் எண்ணெய் பிசு பிசு பிடிக்காதுங்க, நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். பாம் ஆயில் தாங்க ஊற்றி வச்சுருக்கிறேன், காய்ச்சோம். பாம் ஆயில் வந்து நம்ம ரேஷனில் கொடுக்குற பாம் ஆயிலுங்க. இது வந்து நம்ம புளி போட்டு காய்ச்சி வச்சுட்டோம்னா நல்லது. இப்படியே வந்து ஊற்றணும்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லதில்லை. புளி போட்டு காய்ச்சி ஊற்றிக்கணும். இந்த கவர் பாருங்கள், சாக்ஸு தாங்க, வீணாக போன சாக்ஸு ரெண்டுக்குமே போட்டு விட்ருக்குறேன் பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளாக் பிடிச்சிருந்தா எண்ணெயை புளி போட்டு காய்ச்சி வச்சுக்கலாங்க. பாம் ஆயில முறிஞ்சிரும், இந்த கால் வலியெல்லாம் இருக்காது. பாருங்க, வலியுறது வந்து கீழே வந்துடும். நம்ம இது வந்து நமக்கு இந்த இதுக்கு ஒன்றும் ஆகாது. தூக்குக்கும் எண்ணெய் வாளிக்கும் நம்ம இப்போ எடுக்கிறதுக்கு நல்லா பிசு பிசு இல்லாமல் நல்லா இருக்கும். காயிட்டுங்க, புளி போட்டுக்கலாம். இவ்வளோ புளி போட்டால் போதுங்க, காயிட்டு. அது முறிஞ்சதுன்னா நமக்கு கால் வலி இருக்காதுங்க. பாம் ஆயில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு, தாளிக்க, எல்லாத்துக்குமே. அழகாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். காஞ்சிடுச்சுங்க, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, போடுறோம். அந்த இதெல்லாம் முறிவுலலாம் புளி எடுத்துருங்க. அந்த பாம் ஆயில் இருக்கிற அந்த கெட்ட இதெல்லாம் எடுத்துரும். அப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயை ஊற்றி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தாளிக்க, தோசை ஊற்ற, எல்லாத்துக்குமே. இது ஊறுகாய் ஜாடிக்கு மிச்சம் இருக்கிறத போட்டுக்கலாங்க. சாக்ஸு வெட்டி வச்சது கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஊறுகாய் ஜாடிக்கு போட்டுக்கலாம்.
பாருங்கள், பாட்டிலுக்கு அழுக்கும் பிடிக்காது, நம்ம கை பிசுபிசுப்பு இருக்காது. ஊறுகாய் ஜாடி. இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளி பாருங்கள், அந்த எண்ணெயில் கொதிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, உப்பு டப்பிக்கு போட்டுக்கலாம். அடுப்புக்கட்டை வைக்கிறது இந்த பிசுபிசுப்பெல்லாம் பிடிக்காது, நீட்டாக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நமக்கு வலிக்கு உழுகாது, எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாத இருந்தால் இப்படி போட்டோம்னா நம்ம கைக்கு நல்லது, எண்ணெய் ஆகாது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். பாம் ஆயிலு அது ஆறின பிறகு எடுத்து வாளியில் ஊற்றிட்டு புளி தூக்கி எரிஞ்சிடலாங்க. பாரு, இப்படியே இருக்குங்க, எண்ணெய் முறிஞ்சிருச்சு, அந்த பாகு மாதிரி ஆகாதுங்க, நெய் மாதிரி. இதே மாதிரி இதை தூக்கி எரிஞ்சிடலாங்க.